பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்று அல்லாஹ், 2 அல்லாஹ்வுடைய தூதர். நமக்கு என்ன வேலை? ஷாரிக்கு சொன்னதை எடுத்து சொல்றது தான் நம்ம வேலை. ஷாரி எந்த கருத்தில் சொன்னாங்க என்று ஆராய்ந்து எடுக்கிற வேலை ஃபுகஹாக்களுடைய வேலை. அவங்க சொன்ன கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலை. ஷாரியை தூக்கி ஓரமா வச்சுட்டு நீங்க ஷாரியா ஆயிடக்கூடாது, நீங்க சட்டத்தை உருவாக்குறவராக ஆயிடக்கூடாது. சட்டத்தை எடுத்து சொல்பவராகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மார்க்கத்துக்கு முரணான சட்டத்தை உருவாக்க கூடாது. அதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இங்க யாருப்பா ஷாரி, யாரு நபி? உன் இஷ்டத்துக்கு நீ அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல போறீங்க? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கற்று தராங்க நல்லடியார்கள் வசீலா என்பதை. அடுத்து இன்னொன்னு பாருங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நல்லடியார்கள் வசீலாவே கிடையாது, சல்லாசன் கற்று தரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா? நீ கேள்விப்பட்ட சம்பவத்தை நினைவூட்டுறேன். ஏன்னா இது நினைவூட்டல் தான். பாடத்தில் பல பேர் தெரிஞ்சவங்க இருப்பீங்க. நினைவூட்டும் போது இந்த இடத்துக்கு இது பொருந்தும், இதை நம்ம புரியணும் என்பதற்காக நினைவூட்டுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கண் தெரியாத ஒரு சஹாபி கண் பார்வை இழந்துட்டேன், எனக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பொறுமையா இருங்க, கயிறு இல்லைடா துவா கேட்கறேன்னாங்க. இல்லை எனக்கு துவா தான் வேணும், எனக்கு கண் பார்வை தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா கற்று தராங்க. என்ன துவா கற்று கொடுத்தாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பி நபியிக முஹம்மதின் நபியிர் ரஹ்மா. ரஹ்மத்துனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் இறைவா உன்னை முன்னோக்கி உன்னிடத்தில் கேட்கின்றேன். நான் ஹதீஸ் முழுசா சொல்லல, இதோட போதும், ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிர் ரஹ்மா. ரஹ்மத்துனுடைய நபியாகிய உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் இறைவா உன்னிடம் கேட்கிறேன், முன்னோக்கி கேட்கின்றேன். இப்ப யார வசீலவாக்குறோம்? யார வசீலவாக்குறோம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே? இறை தூதர் தானே? இறை தூதர். இந்த துஆ யார் கத்து கொடுக்குறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், நான் செய்த நல்லமலின் பொருட்டால் என் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. இது நல்லமல் வசீலா. யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் என் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. இது என்ன வசீலா? நல்லடியார் வசீலாவா இல்லையா? இந்த நல்லடியார் வசீலா என்பது யார் கத்து தரா? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் கத்து தரா? ஷாரி கத்து தராங்க. இன்னைக்கு ஷாரியுடைய அதிசுத்திக்கு ஓரமத்திக்கு போட்டுட்டு கண்டவனெல்லாம் ஷாரியா மாறினா, கண்டவனெல்லாம் ஷாரியா மாறினா, இது எப்படி கேட்டீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை மறுக்கிறதுக்கு சமம். கண்டவனெல்லாம் தன்னை நபி நபின்னு சொல்றதுக்கு சமம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டு பேசினா. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அந்த ஹதீஸ் பல்வேறு நூல்களில் திர்மிதி, நசாஇ, ஹாக்கிம் போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் உண்டா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தராங்க, கற்று தந்ததை சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்துறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலகட்டத்தில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹும்ம இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக பி நபியினா ஃபதஸ்கீனா. யா அல்லாஹ், எங்களுக்கு பஞ்சகாலம் ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் வசீலாவாக ஆக்கி இருக்கிறோம். எங்கள் நபியை வசீலாவாக்கி இருக்கிறோம் அப்படி சொன்னாங்களா? எங்கள் நபியினுடைய அமலை வசீலாவாக்கணும் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக பி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள் நபியையே உன்னிடத்தில் நாங்கள் வசீலாவாக ஆக்கினோம். ஃபதஸ்கீனா, எங்களுக்கு நீ மழை தந்தாய். வ இன்னா நதவஸ்ஸலு இலைக பி அம்மி நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்கீனா, எங்கள் இறைவா, இதோ எங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இப்பொழுது உன்னிடத்தில் நாங்கள் வசீலாவாக ஆக்குகிறோம். ஃபஸ்கீனா, எங்களுக்கு நீ மழை பொழிவாயாக, மழை தருவாயாக. கேட்டாங்களா? யார் கேட்டா? உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க. ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொல்றாங்க? ஃபயுஸ்கௌன, அவர்களுக்கு மழை பொழிந்தது. வருதா? ஹதீஸ் வருதா? மழை பொழிந்தது. இங்க யார வசீலாவாக்குனாங்க? நபியை தானே? சரி, நபிக்கு அடுத்து யாரை வசீலாவாக்குனாங்க? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆக்குனாங்களா? அப்பாஸ் நல்லடியாரா இல்லையா? நல்லடியார் தானே. அப்போ நல்லடியார் வசீலா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த காரணத்தினால சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியில் அவங்க வாழ்ந்தார்களா இல்லையா? அப்போ நல்லடியார்கள் வசீலான்னு சொன்னா ஷிர்கு, குஃப்ரு அப்படின்ட்டு போனா நீங்க ஒண்ணும் இல்லை. நீங்க தெரிஞ்ச சம்பவம் ஒரு செய்தியை சொல்றேன். திக்ர் மஜ்லிஸ் சம்பந்தமா ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்குதா இல்லையா? திக்ர் மஜ்லிஸ், வானவர்கள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, எங்கெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாங்கன்ட்டு ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்.
அந்த கூட்டத்தில் வானர்கள் வந்து அல்லாட்ட முறையிடுவாங்க. நீண்ட ஹதீஸ், எல்லாம் தெரிஞ்ச சம்பவத்தில் நான் சுருக்கி போகிறேன். அந்த சம்பவத்தில் கடைசி அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திக்ர் மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்களை நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சொல்கிறான். ஃபஉஷ்ஹிதுக்கும் அன்னி கத் கஃபர்து லஹும். மலக்குமார்கள் எல்லாம் சாட்சியாக்குறான், இந்த திக்ர் சபையிலே கலந்து கொண்ட அனைவர்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்பதை உங்களை சாட்சியாக்குறேன். யாரா சாட்சியாக்குறான்? அல்லாஹ் வானவர்களை. அப்போ அதில் ஒரு வானவர் சொல்றாரு, யா அல்லாஹ் ஃபீஹிம் ஃபுலானுன் லைஸ மின்ஹும். அந்த திக்ர் மஜ்லிஸில் ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கும் அந்த மஜ்லிஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் பாட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னமா ஜாலி ஹாஜத்தின், ஏதோ தேவைக்கு வந்தாரு, திக்ருக்குன்னு வரல, ஏதோ ஒரு தேவைக்கு வந்தாரு, அவரையுமா மன்னிக்கிற? வானவர்கள் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், ஹுமுல் ஜுலசாவு, திக்ர் மஜ்லிஸில் கலந்துருந்தாங்கல்ல, அவங்க சாதாரண மக்கள்லாம் கிடையாது. லா யஸ்கா பிஹிம் ஜலீசுஹும், அவங்க கூட யார் அமர்ந்தார்களோ அவர்கள் இந்த நல்லடியார்களின் பொருட்டால் மூதேவியே ஆக மாட்டாங்க, துர்பாக்கிய நிலையை அடைய மாட்டாங்க. யாரின் பொருட்டால்? இந்த நல்லடியார்களின் பொருட்டால். அல்லாஹ் யாரை வசீலா வாக்குறான்? ஒருவன் நல்ல நிலையை அடைவதற்கு இறைவன் யாரை வசீலா வாக்குறான்? நல்லடியார்களை. நான் இன்னொரு, இது புகாரில் வருது, முஸ்லீம்ல கூடுதல் ஒரு வார்த்தை வருது, என்ன தெரியுமா? வானவர்கள் கேட்டாங்க, ரப்பி என் இறைவா, ஃபீஹிம் ஃபுலானுன் அபுதுன் ஹத்தாவுன், அந்த கூட்டத்தில் ஒரு அடியான் இருக்கிறான், அவன் பாவி, பாவம் செஞ்சவன், அவனுக்கு திக்ர் மஜ்லிஸ் சம்பந்தம் இல்லை. அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், அவனையும் மன்னிக்கிறேன்ங்கிறான் அல்லாஹ். சரி, அவனுக்கு மன்னிப்பு எதனால கிடைக்குது? உலகு கஃபர்து, பாவி தானே, அந்த ஆளையும் மன்னிக்கிறேன். திக்ர் மஜ்லிஸ்ல கலந்தாரா இல்லையா? மன்னிக்கிறேன். எதுக்கு மன்னிக்கிறேன்? அல்லாஹ் சொல்றான், ஹுமுல் கௌமு லா யஸ்கா பிஹிம் ஜலீசுஹும். ஏனென்றால் அந்த சபையில் கலந்து அமர்ந்திருந்தவர்கள் பாக்கியசாலிகள், நன்மக்கள். அந்த நன்மக்களின் பொருட்டால் கூட உட்கார்ந்த இவர் கெட்டு போக மாட்டார், துர்பாக்கிய நிலையை அடைய மாட்டார். அல்லாஹ் சொல்றானே. அப்போ வந்து ஒரு ஆளுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சா? பாவி தானே, திக்ருக்குன்னு வரல தானே, சும்மா தானே வந்தாரு, ஏதோ ஒரு தேவைக்கு தானே வந்தாரு. அவர் பாவத்தை அல்லாஹ் எதுக்காக மன்னிச்சா? எதுக்காக மன்னிச்சா? அந்த நல்லடியார். இப்ப நல்லடியார் வசீலாவா இல்லையா? நான் சொல்ற இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யதி ஜமானுன் யகுஸு ஃபிஆமு மினன் நாஸ். ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்திலே மக்களில் ஒரு கூட்டம் யுத்தத்துக்கு போருக்கு போவார்கள். அப்பொழுது கேட்கப்படும், மன் சஹிபன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீக்கும் மன் சஹிபன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கூட்டத்திலே நபித்தோழர்கள் யாராவது இருக்கிறார்களா? இந்த யுத்த காலத்தில் இந்த கூட்டத்தில் நபித்தோழர்கள் யாராவது இருக்கிறார்களா? அப்போ நஅம், ஆம், இதுல நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அப்படியா? ஃபயுஃப்தஹு அலைஹி, அப்படி என்றால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி எதனால கிடைக்குது? எதனால கிடைக்குது? நபித்தோழர் இருந்த காரணத்தினால். அதானே, நபித்தோழர் நல்லடியாரா இல்லையா? சரி, அடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சும்ம யதி ஜமானுன், அடுத்த ஒரு காலம் வரும், ஃபயுகால், அப்பொழுது கேட்கப்படும், ஃபீக்கும் மன் சஹிபா அஸ்ஹாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் சஹிபா அஸ்ஹாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபித்தோழர்களோடு தோழமை கொண்ட தாபியின்கள் இந்த கூட்டத்தில் யாராவது இருக்கிறார்களா? ஆமான்னு சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படியா? ஃபயுஃப்தஹு, அப்படி என்றால் அந்த கூட்டத்துக்கு வெற்றி வழங்கப்படும். எதுக்காக? நபித்தோழர்களோடு தோழமை கொண்ட தாபியின்கள் அதில் இருந்தனால. தாபியின்கள் நல்லடியார்களா இல்லையா? அவர்களுக்காக அந்த கூட்டத்துக்கு வெற்றின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மூன்றாவது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சும்ம யதி ஜமானுன், அடுத்த ஒரு காலம் வரும், ஃபீக்கும் மன் ஸஹிபா அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபித்தோழர்களிடம் தோழமை கொண்டவர்களோடு யார் தோழமை கொண்டார்களோ அவங்க யாராவது இங்க இருக்கிறாங்களா? தபஉ தாபியின்கள் யாராவது இங்க இருக்கிறாங்களா என்று கேட்கப்படுகிற பொழுது அங்கே ஆம் என்று பதில் சொல்லப்படும். அப்படி பதில் சொல்லப்பட்டவன ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி என்றால் ஃபயுஃப்தஹு, அவங்களுக்கு வெற்றி வழங்கப்படும். எதுக்காக வெற்றி? தபஉ தாபியின்கள் இருந்தனால வெற்றி. தபஉ தாபியின்கள் நல்லடியாரா இல்லையா? வெற்றி என்பது முக்கியமான ஒரு பரிசு தானே, அல்லாஹ்வுடைய நியாமத்து தானே. ஒரு மனிதர் வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய கொள்கையை தற்காத்துக் கொள்வதற்காக, தன் ஷரியத்தை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு களத்தில் போய் நிற்கிறார் என்றால் அவருக்கு தேவை வெற்றியா இல்லையா? அவருடைய நோக்கம் வெற்றியா இல்லையா? அந்த நோக்கம் யாரை கொண்டு நிறைவடைகிறது? நல்லடியார். அதான வசீலா. அப்ப நல்லடியார் வசீலா என்பதை மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை நம்ம எடுத்து சொல்கிறோம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டது சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை. அவர் ஒரு தடவை சொல்றாரு, நான் வந்து ஒரு கடல்ல பயணத்துல போயிட்டு இருந்தேன், கப்பல் உடஞ்சு போச்சு, ஃபன் கசரத்து சஃபீனத்தி, என் கப்பல் உடஞ்சு போச்சு. பலகை இருக்குமா இல்லை, கடல்ல மிதக்கிற பலகை, அந்த பலகை பிடிச்சி ஏறி பயணிச்சு நான் பாட்டுக்கு தப்பிச்சிடலாம் நினைச்சேன். அப்ப அந்த காத்து வேகமா அடிச்சு எனக்கு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு, நான் போய் ஏறினது எங்க போய் ஏறுறேன்? ஒரு தீவுல ஒரு காட்டுல போய் ஏறுறேன், அடர்ந்த காடு.
அந்த அடர்ந்த காட்டிலே நான் போய் நிக்கிறேன், பார்த்தா ஒரு சிங்கம் முன்னாடி நிக்குது. கொஞ்சம் யோசிங்க, முன்னாடி மான் நின்னா பிரச்சனை இல்லை, முன்னாடி நிக்கிறது சிங்கம்ல நிக்குது. நாய் நின்னாலே ஓடிடுவோம், முன்னாடி ஒரு நாய் நின்னாலே நம்ம பயந்து நடுங்கிடுவோம். ஆனா நிக்கிறது சிங்கம், காட்டுக்கு வேலை, காட்டு ராஜான்னு சொல்லுவாங்க. சிங்கம் நிக்குது. அவர் பார்த்தாரு, சொல்றாரு ஃபஅக்பல இலைய யுரீதுனி, என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணி என் பக்கத்துல வருது, என்னை நாடி வருது என்ன அர்த்தம், என்னை வேட்டையாட வருதுன்னு அர்த்தம், என்னை கொல்லவே அது வருது. நான் ஒண்ணுமே சொல்லல, முன்னாடி தான் நிக்கிறேன். யா அபல் ஹாரிஸ், சிங்கத்திட்ட பேசுறாரு. யா அபல் ஹாரிஸ், சிங்கமே. அபுல் ஹாரிஸ் என்பது சிங்கத்துக்கு குன்யத்து. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குன்யத்து சிங்கத்துக்கு இருக்குதான். ஹயாத்துல் ஹயவான் நூல்ல சொல்லுவாங்க குன்யத்து. அபல் ஹாரிஸ், யா அபல் ஹாரிஸ், சிங்கமே. சிங்கத்திட்ட பேசுறது. ஆனா மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிமை. யார வசீலவாக்குறாரு? அல்லாஹ்வுடைய தூதரை. நான் யார் தெரியுமா? நிறைய நல் அமல் செஞ்சு குமிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமல என்ன செய்யல, வசீலா வாக்கல. அவர் எதை வசீலா வாக்குறாருன்னு சொன்னா, ஆனா மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌலா, அடிமை. நபியினுடைய பெயர் அங்க வசீலாவா ஆக்கின உடனே சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஃபதஅ ரஅஸஹு, தலை கீழே தொங்க போட்டுட்டான். காட்டுக்கு ராஜா நிமிந்து வருமா இல்லையா? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, நிமிந்து வரத கற்பனை பண்ணுங்க, எவ்வளவு சிங்க தோரணை இருக்கும். அது அப்படி தொங்க, தலையை கீழே தொங்க போட்டுனே வருது. தலையை கீழே தொங்க போட்டுருச்சு. ஓ அக்பல இலைய ஃபதஃபஅனி பிமன்கிபிஹி, என் பக்கத்துல வந்து, அது புஜம் இருக்குமா இல்லையா, அதை வச்சு ஒரு இடி இடிச்சு அப்படின்னு தள்ளிக்கிட்டே போகுது. எங்க நான் வழி தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறேன், காட்டை விட்டு எப்படி வெளியே போகணும்னு தெரியாம. ஹத்தா அஹ்ரஜனி மினல் அஜமா, காட்டில் இருந்து என்னை வெளியே கொண்டு வந்து விட்டது. ஒண்ணுதான் சொன்னேன், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை. வலஅனி அல தரீக், சரியான பாதையில் கொண்டு என்னை நிறுத்தியது. ஃபதனன்து அன்னஹு யுவத்திஉனி, அப்ப நான் அதை பார்த்தேன், எனக்கு அது விடை கொடுத்ததே போன்று இருந்தது. டாடான்னு சொல்லிட்டு போவாங்கல்ல, எனக்கு அது விடை கொடுத்துட்டு போற மாதிரி வாளை ஆட்டிட்டு அப்படி காட்டுக்குள்ள போகுது. இங்க இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல வருது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். முஸ்லிம் இமாம் தனது நூலுக்கு என்ன நிபந்தனை வைக்கிறாங்களோ அந்த நிபந்தனைக்கு உட்பட்ட ஹதீஸ். இப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்க வசீலா ஆயிட்டாங்களா இல்லையா? மிகப்பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்குதுங்க. சின்ன ஆபத்துனா இல்லை, பெரும் சோதனை, கடும் ஆபத்திலிருந்து, வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு வசீலாவை தேடணும். அந்த வசீலாவை இவர் யாரையே வசீலாவாக்கிட்டாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வசீலாவாக்கிட்டனால காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கமே அது தலை குனிஞ்சு தான் போகணும். தலை குனிஞ்சு போது மட்டுமல்ல, உதவி செய்து வழிகாட்டுது. அப்படின்னா நல்லடியார் வசீலாவா இல்லையா? நல்லடியார் வசீலாங்க. இப்படி இந்த நல்லடியார் வசீலா என்பதற்கு நிறைய சான்றுகள். நல்லடியார் மாத்திரமல்ல, நல்லடியார்களோடு தொடர்புள்ளவையும் வசீலா. அப்படி புரியுங்க. வெறும் நல்லமல் போறான், நல்லமல் மட்டும்தான் வசீலான்னு இல்லை, நல்லடியார் வசீலா. அந்த நல்லடியார்களோடு தொடர்புள்ள பொருள்களும் வசீலா. எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து அந்த கண்ணியப்படுத்தலாம் பாருங்க. நீங்க தெரிஞ்ச, அதாவது பெருமான ஸல்லல்லாஹு வஃபாத் ஆயிட்டாங்க, கபூர்ல ஹயாத்தா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் பேர்ல வஃபாத் ஆகுறாங்க. ஆனாங்களா? அதுக்கு பிறகு அவங்க அணிந்திருந்த சட்டை ஜுப்பா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த ஜுப்பா வந்து ஹாதிஹி ஜுப்பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யல்பசுஹா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேனியில் அணிந்த ஜுப்பா தான் இது, ஆடை தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பொழுது, உயிர் கைப்பற்றப்பட்ட பொழுது இது யார்கிட்ட இருந்துச்சு? அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தான பிறகு அதை நான் எடுத்து என்கிட்ட வச்சுக்கிட்டேன். ஃபநஹனு நக்ஸிலுஹா லில் மரீலி மின்னா, எங்களை யாராவது நோயாளி ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி சட்டை எடுத்து கழுவி கொடுப்பேன். கழுவி கொடுத்தா யஸ்தஷ்ஃபி பிஹா, அதன் மூலமா அவர் ஷிஃபாவை அடைந்து கொள்வார். இப்போ ஒரு நோயாளிக்கு நோய் கிடைக்கிறது என்பது அவருடைய மக்சது, நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு இங்கே எது வசீலாவாச்சு? ஸல்லல்லாஹுடைய ஜுப்பாங்க. ஜுப்பா என்பது அமலா? நான் கேட்குறேன், ஜுப்பா என்பது அமலான்னு கேட்குறேன். அது ஒரு அமலா? அது ஒரு பொருள், அது ஒரு பொருள். தொழுகை என்பது அமல், நோன்பு என்பது அமல், ஜகாத் என்பது அமல், சதக்கா என்பது அமல். என் சட்டை என்பது அமல்னு சொன்னா அது என்ன அமல்? சட்ட அமல் கிடையாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேனியில் பட்டிருந்த காரணத்தினால் நல்லடியார்களோடு தொடர்பு உள்ளவையும் வசீலா. நல்லடியார் வசீலா என்பதை தாண்டி நான் சொல்றேன், வெறும் நல்லடியார் வசீலா நடேசன் போக முடியாது. நல்லடியார் வசீலா என்பதை தாண்டி நல்லடியார்களோடு தொடர்பு உள்ளவையும் வசீலா என்பதை இங்க நம்ம பார்க்கிறோம். நீங்க ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு
அவங்க வந்து எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி, வெற்றி தானே, எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி. சஹாபாக்களே பேசிக்குவாங்க, என்ன காலித் ரலியல்லாஹு போறாரா வெற்றி கிடைச்சுன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்? அதுக்கு காரணம் சொல்றாரு, ஒன்றும் இல்லை. நான் எப்போ யுத்தத்துக்கு போனாலும் சலாஸ் ஒரு முடி இருக்கும், அந்த முடியை தொப்பியில் வச்சு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், பாதுகாத்துட்டு இருந்தேன். அந்த தொப்பியோடு தான் யுத்தத்துக்கு போவேன். ஃபலம் அஷஹது கிதாலன் ஒஹிய மய்ய இல்லா ருசிக்து நஸ்ர. அந்த தொப்பியோடு நான் எந்த யுத்தத்தில் கலந்து கொண்டாலும் எனக்கு வெற்றி எல்லா தானா, எனக்கு வெற்றி எல்லா. இங்க கவனிங்க, நல்லடியார் வசீலா என்பதை தாண்டி அந்த நல்லடியாரோடு தொடர்புடையது முடி. அந்த முடியை தன்னோடு வைத்து அவர் யுத்தத்துக்கு போன காரணத்தினால் யுத்தத்தில் நமது மக்சத் என்ன, நோக்கம் என்ன, வெற்றி. அந்த வெற்றி எதன் மூலமாக கிடைச்சிச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடியின் மூலமாக கிடைத்தது. கிடைச்சிச்சா இல்லையா? நான் சொல்ற இந்த ஹதீஸ் வந்து முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாக்கிம்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நல்ல அனஸ் ரலியல்லாஹு இருக்காங்களா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, என் தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலிருந்து வடிந்த வியர்வை துளியை அவங்க சேகரித்து வச்சிருந்தாங்க, அவங்களுடைய முடியை சேகரித்து வைத்திருந்தாங்க. அந்த வியர்வை துளி இப்போ நான் பாதுகாத்து வச்சிருக்கிறேன். நான் வஃபாத்தானால் யாரு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாம் பேர புள்ளட்ட வசியத்து செய்றாங்க. சுமாமா அவர்களிடத்துல வசியத்து செய்றாங்க. என்ன வசியத்து தெரியுமா? நான் இறந்து போனா, நான் வஃபாத்தானா என் கஃன் ஆடையில அந்த வியர்வை துளியை தான் நீங்கள் நறுமண பொருளாக பயன்படுத்த வேண்டும், மற்ற அத்தரை நீங்க பயன்படுத்த கூடாதுன்னாங்க. கூடாதுன்னாங்க. நான் சொல்ற ஹதீஸ் புகார்ல வருது. அப்ப வியர்வை துளி கஃனாடையில் பெருமானாருடைய வியர்வை துளி பட வேண்டும் என்று சஹாபா பெருமக்கள் ஏங்கி இருக்கிறாங்க. தன்னுடைய கஃனாடையை போத்தி அதன் மூலமாக கபருக்குள்ள அடக்கம் செய்யப்பட வேண்டும், கபருக்குழியில் இறக்கப்பட வேண்டும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை துளி அந்த கஃனாடையில் இருக்கும்போது ஏதாவது ஆபத்து வருமாங்க? கபருக்குள்ள ஆபத்து வருமா? கஷ்டம் வருமா? அதே அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் வஃபாத் ஆகிவிட்டால் தன்னுடைய மாணவர்கிட்ட சொல்றாங்க, சாபித்துல் புனானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நான் வஃபாத் ஆகிவிட்டால் ஹாதிஹி ஷஅரத்தும் மின் ஷஅரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ என்னிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இருக்கின்றது, ஃபதஹா தஹத லிசானி, நான் மரணித்து விட்டால் என் நாக்குக்கு அடியில் இந்த முடியை நீங்கள் வைக்க வேண்டும். நான் வஃபாத் ஆயிட்டா நாக்குக்கு அடியில் இந்த முடியை வைக்க வேண்டும். ஃபவலஅதுஹா தஹத லிசானிஹி ஃபதுஃபின வஹிய தஹத லிசானிஹி, அவங்க வஃபாத்தான பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிய நாக்குக்கு அடியில் நாங்கள் வைத்தோம். அந்த நிலையில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் அல் இஷாபா என்கிற ஆதாரபூர்வமான சஹாபாக்களுடைய வரலாற்று நூல்ல இந்த சம்பவத்தை பதிவு செய்றாங்க. நாக்கு கடியில் இருக்க வைக்கணும், கேள்வி கேட்ட கட்ட பதில் சொல்லணுமா இல்லையா? அவங்களே நல்லடியார் தாங்க, இந்த உம்மத்துக்கு கத்து தராங்க, இந்த உம்மத்துக்கு கத்து தராங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு நல்லடியார், ஆனா இந்த உம்மத்துக்கு என்ன கத்து தராங்க அப்படின்னு சொன்னா, நல்லடியார்கள் மாத்திரம் வசீலா அல்ல, நல்லடியார்களோடு தொடர்பு உள்ளவையும் வசீலா. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்ங்க, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட 3 முடி இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி 3 முடி. அவர் வஃபாத் ஆகின்ற பொழுது அவர் என்ன வசியத்து செஞ்சார் அப்படின்னு சொன்னா, என்னிடத்துல 3 முடிகள் இருக்கின்றன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி, அத யுஜ்அல அலா குல்லி ஐனின் ஷஅரா வ ஷஅரத்துன் அலா லிசானிஹி, என்னுடைய 2 முடியை என் 2 கண்ணில் வைங்க, ஒரு முடியை என்னுடைய நாக்கில் வைங்கன்னாங்க வஃபாத் ஆகும்போது. யாரு? மாபெரும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஃபஃஉஇல ذلك به عند موته, அவர் வஃபாத் ஆகின்ற பொழுது அப்படியே செய்யப்பட்டது, அவருடைய வசியத்து நிறைவேற்றப்பட்டது. இமாம் ذهبி அவர்கள் சியரு அலாமின் நுபலா என்கிற அறிஞர்களை பற்றிய நிறைகுறைகளை பேசுகின்ற வரலாற்று நூல் சியரு அலாமின் நுபலா. வஹாபிகள் இருக்கானோ இல்லையா, இந்த ஹதீஸ் சஹீஹா லஈஃபா அப்படின்னு பேசணும்னு சொன்னா தூக்கிட்டு வந்து ஏதான் நிப்பானோ, பத்தீர்களா இமாம் ذهبி சொன்னார், பார்த்தீர்களா சியர் அலாமின் நுபலாவில் சொன்னார்னு சொன்னானோல, அந்த சியர் அலாமின் நுபலால தான் இந்த வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 3 முடிகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்கிற தகவல். 3 முடிகள். கொஞ்சம் யோசிங்க, ஒரு 2 கண்ணுல இந்த நாக்குக்கு அடியில் கபருக்குள்ள இருந்தா எந்த கஷ்டமும் வரக்கூடாது. மாணவர்கள் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க, இந்த கண்ணால தான் பார்க்க போறோம், மிரண்டக்கூடாது. இந்த கண்ணால தான் பார்க்க போறோம், மிரண்டக்கூடாது. அவங்கள பார்த்து நிதானமா இருக்கணும். அவங்க கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லணும், மிரண்டக்கூடாது, நிதானமா பதில் சொல்லணும். அந்த நிதானத்துக்கு என்ன தேவைப்படுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி எனக்கு வசீலாவாக பொக்கிஷமா பாதுகாத்திருக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் பாதுகாத்திருக்கிறாங்க, இமாம்கள் பாதுகாத்திருக்கிறாங்க. அப்ப தங்களுடைய நோக்கத்தை விரைவாக உறுதியாக அடைந்து கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு விஷயம் என்ன? நல்லடியார்கள் வசீலா, நல்லடியார்களோடு தொடர்பு உள்ளவையும் வசீலா.
சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சஹாபாக்களிடம் பாடம் பயின்ற தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், அயிமே அர்பஆக்கள், முஹத்திஸீன்கள் எல்லோருமே அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு தகவல் நினைவூட்டுகின்றேன். ஷாஃபி இமாம் அவர்கள் ஒரு சமயம் அவங்களுடைய மாணவர் ரபீ ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களை கூப்பிடுறாங்க. ரபீ ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, ஹுது கிதாபி ஹாதா, என் அருமை மாணவரே, இந்த கடிதத்தை புடி, இந்த கடிதத்தை புடி. ஃபம்லி பிஹி வ சல்லிமுஹு இலா அபி அப்துல்லா அஹ்மத் இப்னு ஹம்பல். இந்த கடிதத்தை நீ நேரா அபு அப்துல்லா அஹ்மத் இப்னு ஹம்பல்கிட்ட போய் கொடு, என் மாணவர்கிட்ட போய் கொடு இந்த கடிதத்தை. வ அத்னி பில் ஜவாப். அவர் இந்த கடிதத்தை கொடுத்த பிறகு அவர் என்ன பதில் சொல்றான்னு பாரு, அந்த பதிலை வாங்கிட்டு வா. யார் அனுப்புறாங்க? தன்னுடைய மாணவர் ரபீ ரஹமத்துல்லாஹ் அனுப்புறாரு. ரபீ ரஹமத்துல்லாஹ் என்ன சொல்றாரு? நான் மிஸ்ர்ல இருந்து பகதாதுக்கு போறேன். ஏன்னா மிஸ்ர்ல தான் இருந்தாங்க ஷாஃபி இமாம். நான் மிஸ்ர்ல இருந்து பகதாதுக்கு போறேன். ஷாஃபி இமாம் கொடுத்த கடிதம் கையில் இருந்துச்சு. நான் நேரம் பகதாதுக்குள்ள போகும்போது, பகதாதுக்கு உள்ள போகும்போது அங்க சுபுஹ் நேரம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹ் சுபுஹ் தொழுதாங்க. தொழுது முடிச்ச பிறகு நான் அவங்க பக்கத்துல போய் நிக்கிறேன். நின்னு ஷாஃபி இமாம் அவர்கள் இந்த கடிதத்தை உங்களிடம் தர சொன்னார்கள். ஹாதா கிதாபு அஹீகா ஷாஃபி மின் மிஸ்ர். மிஸ்ர் நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர் ஷாஃபி இமாம், உங்களுடைய உஸ்தாத் ஷாஃபி இமாம் அவர்கள் தந்த கடிதம் தான் இது, பிடிங்கன்னாங்க. அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹ் அந்த கடிதத்தை வாங்கினாங்க. டைம் இருக்கா? முடிக்கணுமா? அப்ப அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹ் என்ன செய்றாங்க? அந்த கடிதத்தை வாங்கினாங்க. கடிதத்தை வாங்கிட்டு கேட்குறாங்க, இந்த கடிதத்தை நீங்க பிரிச்சு படிச்சீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ ரபீ ரஹமத்துல்லாஹ் பதறிட்டார். என்ன பிரித்து படிச்சனவா? இல்லைங்க, நான் பிரிக்கவே இல்லைங்க அப்படிங்கிறாரு. அப்போ அஹ்மத் இமாம் அதை வாங்கி அதை பிரிக்கிறாங்க, சீலை உடைக்கிறாங்க. சீலை உடைச்சி அதை படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு தேம்பி அழுகுறாங்க. அப்படி தண்ணி தாரையாக ஓடுது. ரபீ ரஹமத்துல்லாஹ் இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாங்க, ஈஷ ஃபீஹி அபா அப்துல்லா. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹ் அவர்களே, அந்த கடிதத்தில் அப்படி என்னதான் இருக்கு? ஏன் படிச்சுட்டு இப்படி அழுகுறீங்க? உடனே அவர் சொல்றாரு, இந்த கடிதத்தில் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹ் கூறுகிறார், எது கூறு ஃபீஹி அன்னஹு ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹ் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டார்கள். இந்த கடிதத்தில் எழுதுறார் ஷாஃபி இமாம், அன்னஹு ரஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின் நௌம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹ் கனவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாஃபி இமாம் சொல்றாங்க, உக்துப் இலா அபி அப்துல்லா, நீங்கள் அபு அப்துல்லா அஹ்மத் இமாமுக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள். யார் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் தோன்றி ஷாஃபி இமாம் சொல்றாங்க, நீங்க யாருக்கு? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹ்வுக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள். ஃபக்ரா அலைஹி அஸ்ஸலாம். அந்த கடிதத்தில் நான் அவர்களுக்கு சலாம் சொன்னதா சொல்லுங்க. யார் சலாம் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அவர்களுக்கு சலாம் சொன்னதா சொல்லுங்க. வ குல்லஹு, அவங்கள்ட்ட மேலும் சொல்லுங்கள், இன்னக சதும்தஹனு வ துதுஆ இலா ஹல்கில் குர்ஆன் ஃபலா துஜிபுஹும். நீங்க கடுமையா சோதிக்கப்பட இருக்கிறீங்க, உங்களுக்கு பெரிய சோதனை வர இருக்குது. உங்களுடைய கடைசி காலகட்டத்தில் குர்ஆன் மக்லூக் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லுவாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டது என்று உங்களை சொல்லுவாங்க, நிர்பந்திப்பாங்க. யார் வற்புறுத்தினாலும் அதுக்கு நீங்க கட்டுப்படக்கூடாது. யார் வற்புறுத்தாலும் நீங்க பதிலளிக்க கூடாது. குர்ஆன் மக்லூக் நீங்க சொல்லக்கூடாது. இது வந்து பெரிய விஷயம். மக்லூக், குர்ஆன் மக்லூக் என்பது ஒரு பெரிய பாடம். அந்த பாடத்தை இப்ப நடத்த நேரம் இல்லை. அந்த சாட்டை விளங்கிங்க. குர்ஆன் வந்து படைக்கப்பட்டது என்று நம்ம சொல்லக்கூடாது. சுன்னத் ஜமாத் கொள்கை இல்லை. சரிங்களா? சரி, சல்லாசம் சொல்லி கொடுக்குறாங்க கனவுல, குர்ஆன் மக்லூக் நீங்க சொல்லிடாதீங்க, வற்புறுத்துவாங்க, சொல்லாதீங்க. அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னா கியாமத் நாள் வரை அல்லாஹ் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பான். இந்த கடிதத்தில் அதுதான் இருந்துச்சு. என் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கடிதம் எழுத சொல்லி, எனக்கு சலாம் சொல்லி, எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தை செய்கிறார்களே. உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை, அசத்திய கொள்கைக்கு துணை பெறக்கூடாது, சத்தியத்தில் நிலைத்திருக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விட்டுருக்காங்களே. அதை நினைச்சு அழுகுறேன்னு சொன்ன உடனே இப்பதான் ரபீ ரஹமத்துல்லாஹ் சொல்றாரு, டக்குன்னு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு. ரபீ ரஹமத்துல்லாஹ் அப்படி சொல்ல, அப்படியா அப்ப சொல்றாங்க, அல் பிஷாரத்த யா அபி அப்துல்லா. அப்போ அஹ்மத் இமாம் அவர்களே, நான் சுப செய்தி சொன்னேன், ஏதாச்சும் தாங்களேங்கிறார். சுப செய்தி சொல்லியிருக்கேன்ல, ஏதாவது கொடுங்க. பொதுவாக நல்ல செய்தி சொன்னால் ஏதாவது கொடுப்போமா இல்லையா? நல்ல செய்தி கொடுக்கணும், அது ஒரு நல்ல சுன்னத்து. அது நபி காலத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது சொல்ல நேரம் இல்லை, விஷயத்தை விளங்கிக்கங்க. அல் பிஷாரத்த ஏ அபா அப்துல்லா, அபு அப்துல்லா அஹ்மத் இமாம் அவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாச்சும் சுப செய்தி சொல்லுங்க தாங்களேன். அவர் என்ன பண்ணாரு? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அஹத கமீசிஹி அல்லதி எலி ஜில்தஹு, அவர் உடம்போடு ஒட்டி இருந்த ஒரு ஆடையை கலட்டி கொடுத்தார். உடம்போடு ஒட்டி இருந்த ஆடை என்னது? உதாரணம் நம்ம விளங்கமாக சொல்ற பனியன், அதுக்கு மேலே தான் சட்டை போடுறோம். பனியனை கழட்டி என்ன செஞ்சிட்டாரு? கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே இப்போ அவர் என்ன சொல்றாரு? பதில் கடிதத்தை வாங்கிக்கிட்டேன். அஹ்மத் இமாம்கிட்ட பதில் கடிதத்தை வாங்க சொன்னாரா இல்லையா? பதில் கடிதத்தை வாங்கிட்டு நான் ஹரஜத்து இலா மிஸ்ர் நாட்டுக்கு போயிட்டேன்.
போன உடனே ஷாஃபி இமாம்கிட்ட பதில் கடிதத்தை ஒப்படைக்கிறேன். நாங்கள் உங்கள் மாணவர் அகமது இமாம் தந்துட்டாரு பிடிங்கன்ட்டு. அவர் வாங்கிக்கிட்டாரு. வாங்கி முடிச்ச உடனே அப்புறம் அகமது இமாம் ஷாஃபி இமாம் பாருங்க, அது எவ்வளோ புத்திசாலி. அப்போ ஷாஃபி இமாம் கேட்டாங்களா, ஈசல்லதி ஆத்தாக்க, எப்போ என் மாணவர் அகமது உனக்கு என்ன தந்தாருன்னு கேட்குறாரு. ஏன்னா சுபச்சீதன் சொல்லியிருக்கிய, என் மாணவர் அகமது உங்களுக்கு என்ன தந்தாரு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, கமீசஹு, அவர் சட்டை கலட்டி தந்தாரு. அப்போ ஷாஃபி இமாம் சொன்னாங்களா, லைஸ நஃப்ஜஉக பிஹி, அருமை மாணவர் ரபி அவர்களே, அதை எனக்கு தான் சொல்லி கேட்டு உங்களை திடுக்கத்தில் ஆழ்த்திவிட மாட்டேன். அந்த சட்டை எனக்கு தான் அப்படி நான் கேட்டு உங்களை திடுக்கத்தில் ஆழ்த்திவிட மாட்டேன். ஒலாக்கின் புல்லஹு வத்ஃப இலையால் மா லிஅத்தபர்ரக பிஹி, ஒன்று செய்யுங்க, இந்த ஆடையை தண்ணியில் நனைத்து அந்த தண்ணியை என்னிடத்துல கொண்டு வாங்க, அந்த தண்ணீரை கொண்டு நான் பறக்கத் அடைய வேண்டும், நான் பறக்கத் அடைய வேண்டும். யார் சொல்றா? ஷாஃபி இமாம் சொல்றாங்க. நான் சொல்ற செய்தி ஏதோ கட்டுக்கதை ஏதோ நூல் வந்துச்சு நினைக்காதீங்க. மாபெரும் அறிஞர் அல்லாமா இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் தாரீஹு திமஷ்க் இருக்கிற வரலாற்று உள்ள பதிவு செய்யறாங்க. இன்னொரு ஆச்சரியமான தகவல் சொல்லவா, இன்னொரு வேற நூல்ல வருது. அப்ப ஷாஃபி இமாம் சொன்னாங்க, லா நப்தாஉஹு மின்க வலா நஸ்தஹதீஹி, அருமை மாணவர் ரபி அவர்களே, உங்களிடத்தில் அந்த அகமது இமாமுடைய சட்டையை விலைக்கும் கேட்க மாட்டேன், அன்பளிப்பாவும் கேட்க மாட்டேன். ஒலாக்கின் யக்ஸிலுஹு வஜினா பிமாஇஹி, அதை கழுவி அந்த தண்ணியை மட்டும் தாங்க, அதை கழுவி தண்ணியை மட்டும் தாங்க. ஃபகஸல்துஹு ஃபஹமல்து மாஅஹு, கழுவினேன், அந்த தண்ணீரை சுமந்து சென்றேன். ஃபதரக்துஹு ஃபி கின்னீனத்தின், ஒரு பாட்டிலிலே ஒரு கண்ணாடி குடுவையிலே அந்த தண்ணீரை ஊற்றினேன், ஊற்றி அவங்கள்ட்ட போய் கொடுக்குறேன் ஷாஃபி இமாம்கிட்ட. அதுக்கு பிறகுதான் நான் ஒரு ஆச்சரியத்தை கண்டேன். இமாம் ரபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, வகுந்து அராஹு ஃபீ குல்லி யௌமின் யஅஹுது மின்ஹு யம்ஸஹு அலா வஜ்ஹிஹி தபர்ருகன் பி அஹ்மத் இப்னு ஹம்பல். நான் ஒவ்வொரு நாளும் ஷாஃபி இமாமை பார்ப்பேன், டெய்லி பார்ப்பேன். அது மாணவர்களே, நான் டெய்லி ஷாஃபி இமாமை பார்ப்பேன். அவர் அந்த கண்ணாடிக்குள்ள அந்த தண்ணி இருந்துச்சா இல்லையா, என்ன தண்ணி? அகமது இமாமுடைய சட்டையை கழுவுன தண்ணி, மாணவருடைய சட்டையை கழுவுன தண்ணி. அந்த தண்ணீரை போய் ஷாஃபி இமாம் அவர்கள் யஅஹுது மின்ஹு யம்ஸஹு வஜ்ஹஹு, அந்த தண்ணீரை எடுத்து தன் முகத்தில் பூசிக்கொள்வார்கள். எதுக்கு பூசுறாங்க? தபர்ருகம் பி அஹ்மத் இப்னு ஹம்பல், தன் மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்தார்கள். எங்க வரலாற்றில் ஆதாரபூர்வமான வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை சொல்றேன். இது எதுக்கு சொல்றேன் தெரியுதா? நல்லடியார் வசீலா, நல்லடியார்களோடு தொடர்புள்ளவையும் வசீலா, நல்லடியார்களோடு தொடர்பு உள்ளவை வசீலா என்பது சஹாபாக்கள்கிட்ட நம்ம சொல்றோம். சரிங்களா? சஹாபாக்கள்கிட்ட நம்ம சொல்றோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன், ஏன்னா வசீலா மட்டும் போயிட்டு நேரம் இல்லை. சரிங்களா? இஸ்திகாஸா பத்தி ஒரே செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். உண்மைதான், உன்னை மட்டுமே வணங்குகிறோம், உன்னை மட்டுமே வணங்குகிறோம் சொன்னமா இல்லையா? வெளியில போய் யாராவது வணங்குறோமா? வெளியில போய் யாரையும் வணங்கல. உன்னிடத்துல மட்டுமே உதவி தேடுகிறோம் சொல்றோம். ஆனா வெளியில போய் உதவி தேடுறோமா? உதவி தேடுறோம். ஏதாச்சும் கொடுங்க, நிகழ்ச்சி நடத்தணும், மாசா நடத்தணும், ஏதோ இத்தனை. அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒய்யாக்க நஸ்தஈன் அப்படின்னு சொன்னா உன்னிடத்தில் மட்டுமே நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொன்னா அது என்னன்னா, இறைவன் என்கிற நம்பிக்கையில் உதவி தேடுவதாக இருந்தால் உன்னிடத்தில் மட்டும்தான். நம்ம மத்தாள்கிட்ட போய் உதவி தேடுறோம், இறைவன் என்கிற நம்பிக்கையில் அல்ல, இறைவனின் படைப்பு என்கிற நம்பிக்கையில். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. நம்ம வாழ்க்கையில் எத்தனை உதவி தேவைப்படுது, அந்த உதவியை மனிதர்களிடத்தில் கேட்கின்றோம், பிற மக்களிடத்தில் கேட்கின்றோம், எல்லாரிடத்தையும் கேட்கின்றோம். அங்கே கேட்கின்ற பொழுது இறைவன் என்கிற நம்பிக்கையில் கேட்கிறோமா அல்லது இறைவனின் படைப்பு என்கிற நம்பிக்கையில் கேட்கிறோமா? இறைவனின் படைப்பு என்கிற நம்பிக்கையில் கேட்கின்றோம். இறைவன் ஹாலிக் மஅபூத் முஸ்தஹிக் என்கிற நம்பிக்கையில் நாம் உதவி கேட்பதாக இருந்தால் அது யாரிடத்தில் மட்டும்தான்? அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். வணங்குவதற்கு தகுதியானவன், அகிலம் அனைத்தையும் படைத்தவன், பரிபாலிக்க கூடியவன் என்கிற நம்பிக்கையில் உதவி கேட்பதாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான். அல்லாஹ்வின் படைப்பு என்கிற நம்பிக்கையில் நாம் இறைநேசர்களை அழைத்து கேட்கின்றோம். அல்லாஹ் என்ற நம்பிக்கை கேட்கல, அல்லாஹ் என்ற நம்பிக்கையில் கேட்கல, அல்லாஹினுடைய படைப்பு என்கிற நம்பிக்கையில் கேட்கிறோம். அப்படி கேட்கலாம் என்பதற்கு சான்றுகள் ஏராளமாக இருந்தாலும் இன்று சொன்னார்களே, கபருக்கு போய் உதவி தேடக்கூடாது என்று சொல்கிறார்களே, அப்படி சொல்லக்கூடியவர்களிடத்தில் ஒரு சின்ன தகவலை நான் பதிவு செய்கின்றேன். என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த அஸ்லாஃபே தேவ்பந்து அப்படின்னு ஒரு நூல். என்ன நூல்? அஸ்லாஃபே தேவ்பந்து, அதாவது தேவ்பந்தினுடைய முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவ்பந்தினுடைய முன்னோர்கள் அப்படின்னு ஒரு நூல். அந்த நூலில் அதாவது அதுக்கு இன்னொரு பேர் உண்டு. அஸ்லாஃபே தேவ்பந்த் என்பதற்கு இன்னொரு பேர் உண்டு. அது என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, அர்வாஹே சலாசா என்று அதுக்கு ஒரு பேர் உண்டு. அர்வாஹே சலாசா.
அர்வாஹே சலாசா அப்படின்னு சொன்னால் 3 ரூஹுகள் அப்படின்னு அர்த்தம். உருதுல ரெண்டுக்கும் ஒரே நூல் தான். அஸ்லாஃபே தேவ்பந்த் என்றாலும் அர்வாஹே சலாசா உருது நூல். அது அந்த உருது நூலில் தேவ்பந்த் உலமாக்களுடைய நம்பிக்கையை பற்றி எழுதி வச்சிருக்கிறாங்க. தேவ்பந்த் உலமாக்களுடைய நம்பிக்கையை பற்றி எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன கபூரில் போய் உதவி கேட்டுறா அது கூடாது, அது சிறுக்குன்னு சொன்னாங்களே இல்லையா, பதிவு செஞ்சாங்களே இல்லையா? அவங்க நம்பிக்கை என்ன கேட்டிங்கன்னா அதுதான் நான் கேட்குறோம். அதாவது அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்கிற பெயரில் அவங்க நிறைய பண்ணுவாங்க, சரிங்களா? நிறைய அதெல்லாம் அவங்கள்ட்ட கூடிடும். அந்த காரியத்தை உண்மையான சுன்ன ஜமாத்துக்காரன் செய்யறான்னு வைங்களேன், கபூருக்கு போகிறார்கள், கபூரில் போய் சிஃபா கேட்கிறார்கள், கபூரில் போய் என்ன கேட்குறாங்க, உடல் ஆரோக்கியம் கேட்கிறார்கள், கபூரில் போய் தேவை கேட்கிறார்கள். முஷ்ரிக். தொழுகையில் ஈயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தீன் சொல்வார்கள், வெளியே வந்து பார்த்தா கபூரில் போய் நிற்பார்கள். முஷ்ரிக். இங்கே நீ எங்கே போய் நின்னீங்க கேட்குறேன். இப்போ நீ எங்கே போய் நின்னீங்க? தொழுகையில் போய் நின்னீங்களா? ஒய்யாக்க நஸ்தான் என்று சொன்னீங்களா? அது கபூரில் போய் மண்ணு கொடுங்க, எப்படியாவது மண்ணு கிடைக்கட்டும். மண்ணை போடுவாங்களா காலியாயிருமா? மண்ணை போடுவாங்க, லாரி லாரியா மண்ணை போடுறாங்க, லாரி லாரியா காலியாகுது, டண்டன்னா போடுறாங்க, டண்டன்னா காலியா போகுது. அப்படின்னா இப்போ இது என்ன கேட்குறேன்? அப்போ ஒரு வகையில் மறைமுகமா ஒரு விஷயம் தெரிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை முஷ்ரிக் ஆக்குறதுல கூட்டா இருக்கிறாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்களை, மக்களை, பொதுமக்களை முஷ்ரிக் ஆக்கணும். அதுக்கு என்ன அவங்க செய்யறது அவங்கள்ட்ட இருக்குது, மறைச்சிடுறது. ஏன்னா ஊருதுல இருந்தால் நமக்கு தெரியாமல் போயிருமா? நான் கேட்குறேன். ஊருதுல ஒரு நூல் இருந்துச்சு, நீங்கள் என்னென்ன செய்றீங்கன்னு இருக்குது, எங்களுக்கு தெரியாமல் போயிருமா? உருதுல இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம். அல்லாஹ்வுக்கு ஆற்றல் கொடுத்தா தெரிய தானே போகிறோம். அதனால் அருமையானவர்களே, பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி தந்தார்கள், உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுமையானால் அஈனு இபாதல்லா, அல்லாஹ்வின் அடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறுங்கள் சொல்லிட்டாங்க. அப்போ அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும் என்று சொன்ன இறைவன், இறை தூதர் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாகனம் கடுமையான ஒரு ஃபலாத்திலே, ஒரு வெட்டை வெளி மைதானத்திலே உங்கள் வாகனம் திடுக்கிட்டு நின்று அது செல்ல மறுக்குமையானால் அந்த நேரத்திலே அஈனு இபாதல்லா அப்படின்னு சொல்லுங்க. யா அல்லாண்டு இல்ல, அஈனு இபாதல்லா, அல்லாஹ்வின் நல்லடியார்களே உதவி செய்யுங்கள் என்று நல்லடியார்களிடத்தில் உதவி கேட்கலாம், உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்கிறார்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நிறைய ஹதீஸ்களை அறிஞர்கள், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு போகும்போது, நடைபயணமாக ஹஜ்ஜுக்கு போகும்போது அவருக்கு வழி மறந்து போச்சு. வழி மறந்த உடனே அவர் இந்த ஹதீஸை தான் சொன்னார், யா இபாதல்லா துல்லூனி அல தரீக், யா இபாதல்லா துல்லூனி அல தரீக். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் யாருமே இல்லை, பாதையில் யாருமே கிடையாது. யா இபாதல்லா துல்லூனி அல தரீக், அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனக்கு பாதை காட்டுங்கள் அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன், சொல்லிக்கிட்டே இருந்தேன், எனக்கு பாதை தெரிந்ததுங்கிறார் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லா. இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லா ஷுஅபுல் ஈமான் என்கிற நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். அல்லாமா இப்னு கசீர் அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற வரலாற்று நூலிலே அஹ்மத் இமாம் அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்கின்றார்கள். ஏராளமான தகவல் நேரத்தின் அருமையை கருதி அந்த கருத்தை சுருக்குகின்றேன். அதனால இறை நேசர்கள் நல் அமல் வசீலா, நல்லடியார்கள் வசீலா, நல்லடியார்களை அழைத்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொல்வதும் வசீலா, நேரடியாகவே நல்லடியார்களை அழைத்து உதவி செய்யுங்கள் என்று சொல்வதும் வசீலா. பெருமானா சொல்லி தந்த மாதிரி இபாதல்லா அஈனூனி, அல்லாஹ்வின் நல்லடியார்களே எங்களுக்கு உதவுங்கள் என்று பெருமானா கட்டு தந்ததை போன்று நேரடியாகவே அடியார்களை நல்லடியார்களை அழைத்து உதவி தேடுவதும் வசீலா, அந்த நல்லடியார்களோடு தொடர்பு உள்ளவைகளும் வசீலா. நேரடியாக நல்லடியார்களை அழைத்து நாம் உதவி தேடுவதை மக்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக இஸ்திகாசா இஸ்திஆனா என்கிற அடிப்படையில் அதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சத்தியத்தை சத்தியம் என விளங்கி அந்த சத்தியத்தின் பிரகாரம் நிலைத்து வாழக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. அசத்தியத்தை அசத்தியம் என விளங்கி அசத்தியத்தை விட்டும் விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற தூய கொள்கையிலே அல்லாஹ் நம்மை, நமது பெற்றோர்களை, நமது சகோதர சகோதரிகளை, நம் சந்ததிகளை, நம் மக்களை, மஹல்லா மக்கள் எல்லோரையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிலைத்திருக்க செய்வானாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரீஅத்தின் பிரகாரம் நின்று வாழக்கூடிய நசீபையும் கனவிலும் நினைவிலும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், மறுமையிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் அருகாமையில் இருக்கும் பாக்கியத்தையும், அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும் உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நிரப்பமாக அடிக்கடி வழங்குவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரைன் வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பான முறையில் தலைப்பின் கீழ் மிக அழகான தகவல்களை நமக்கு ஹஸரத் அவர்கள் வழங்கினார்கள். ஹஸரத் அவர்களுக்கு
நேரம் போதாது. வசீலா என்கிற அந்த தலைப்பிற்குள்ளாலே நிறைய தகவல்களை கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்திற்கு மேலாக பேசினார்கள். இனி இஸ்திகாசா என்ற தலைப்பின் கீழ் அவர்கள் சுட்டி காட்டியிருந்தாலும் இனி அதற்குள்ளால் ஆழமாக இறங்கி பேசுவதாக இருந்தால் இனி ஒரு இஷா கூட உட்கார வேண்டிய தேவை ஏற்படும். அல்ஹம்துலில்லாஹ் அதை மேலோட்டமாக நமக்கு சுட்டி காமித்து மிக தெளிவான மிக இலகுவான முறையில் நமக்கு விஷயங்களை இங்கே நம்மோடு பகிர்ந்தார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இல்மில் அல்லாஹு பரக்கத்து செய்வானாக. அவர்களுடைய இல்மை கொண்டு இன்னும் அதிகமாக மக்கள் விளக்கம் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்கியல் புரிவானாக. என்ன செய்யணும்?